ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்னைக்குள்ள கிராமர் லெசனில் ப்ரெப்போசிஷன்ஸை பற்றி பார்ப்போம். இது வந்து ஒன் மோர் லெசன் ஆன் ப்ரெப்போசிஷன்ஸ். இன்னைக்குள்ள லெசனில் டு அண்ட் ஃபார் இந்த ப்ரெப்போசிஷன்ஸை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். பிகாஸ் இது ரொம்ப ஸ்மால் ப்ரெப்போசிஷன்ஸாக இருந்தால் கூட தே காஸ் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். அது என்னன்னு இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், கிவ் த கேக் டு ஹர் இப்படி சொல்கிறது கரெக்டாக? அந்த கேக்கு அவட்ட கொடு அப்படிங்கிறதுக்கு கிவ் த கேக் டு ஹர் அப்படிங்கிறது கரெக்டாக, இல்லாட்டா கிவ் த கேக் ஃபார் ஹர் அப்படிங்கிறது கரெக்டாக? இதில் எது கரெக்டு? இப்படி உள்ள கன்ஃபியூஷன்ஸை எப்படி நம்ம தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்குள்ள லெசனில் பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Now let's use the same example sentence that we used in the introduction. அது என்னன்னா, give the cake to her அப்படின்ட்டு, அவளுக்கு ஒரு கேக்கு கொடு அப்படின்ட்டு, அந்த கேக்கை கொடு அப்படின்ட்டு. ஸோ give அப்படின்னா there is a movement of the cake from him to her. அவட்டிருந்து அவளுக்கு அந்த கேக்கு மூவ் ஆகி நகண்டு போக வைக்கிறீங்க. ஸோ there is a movement. And also there is a transferனா ஒரு பரிமாற்றம், transfer of the cake or exchange of the cake from him to her. அப்படி ஒரு மூமெண்ட், ஒரு எக்ஸ்சேஞ்சு, ஒரு டிரான்ஸ்ஃபர் இருந்துச்சுன்னா then you use the preposition to. give the cake to her அப்படின்னு சொல்லணும். give the cake for her அப்படின்னு சொல்லக்கூடாது. for her அப்படின்னா ஒரு பெனிஃபிட் மாதிரி. இப்போ இந்த சென்டென்ஸ் பெனிஃபிட்னா என்னென்னா ஒரு நல்லதுக்காக வேண்டி செய்கிறது. ஸோ ஒரு நன்மைக்காக வேண்டி நல்லதுக்காக வேண்டி செய்கிறது. இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள். மேக் த கேக் ஃபார் ஹர். மேக்னா செய்யின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செய்யி அப்படிங்கிற வேர்டில், அதாவது மேக் அப்படிங்கிற வேர்டில் தெர் இஸ் நோ மூமெண்ட். ஒரு மூமெண்ட்டு கிடையாது, ஒரு எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, தெர் இஸ் நோ டிரான்ஸ்ஃபர். அது செய்கிறது தான். ஸோ அதனாலையும் அந்த டூ யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் ரீசன் இஸ் மேக் த கேக் ஃபார் ஹர். ஃபார் ஹர்னா ஒரு பெனிஃபிட் இருக்குது, அவளுக்காக வேண்டி இனி அந்த கேக்கை செய்யி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு பெனிஃபிட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார் சொல்லணும். ஸோ அதனால் மேக் த கேக் ஃபார் ஹர் அப்படின்னு தான் சொல்லணும். மேக் த கேக் டு ஹர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ இந்த சென்டென்சஸ் எப்படி இருக்குன்னா, கிவ் த கேக் டு ஹர் அண்ட் மேக் த கேக் ஃபார் ஹர் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஒன்று, there should be no movement and it should be for the benefit of somebody. அப்படி இருந்துச்சுன்னா ஃபார் போடணும். when there is a movement, exchange or transfer, or there is a direction, இங்கேருந்து அங்கே டைரக்ஷன், அதை நோக்கி போகுது, டைரக்ஷன் இருக்குது, ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது, அதாவது போய் சேரக்கூடிய இடமும் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணணும், ஃபார் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி தான் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் பார்க்கணும். அது மாதிரி உள்ள சென்டென்சஸ் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் ப்ளீஸ் கிவ் இட் டு ஹர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ப்ளீஸ் கிவ் இட் டு ஹர்னா அவளுக்கு கொடு அப்படின்ட்டு. அதில் ஒரு மூமெண்ட் இருக்குது. கிவ்னா ஒரு மூமெண்ட் இருக்குது, ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஒரு டைரக்ஷன் இருக்குது, ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. அதனால டூ அப்படின்ட்டு போடுறோம். ப்ளீஸ் கிவ் இட் டு ஹர் அப்படின்ட்டு. இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள். திஸ் இஸ் ஃபார் ஹர், இது அவளுக்காக வேண்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபார் ஹர் அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. செகண்ட் திங் யூ ஹாவ் டு நோட்டிஸ் இஸ் கிவ் ஒரு ஆக்ஷன் வேர்பு. ஒரு வேர்பில் ஒரு ஆக்ஷன் இருக்குது. திஸ் இஸ் ஃபார் ஹர் அப்படிங்கும்போது திஸ் இஸ் அப்படிங்கிறதுல ஒரு ஆக்ஷன் கிடையாது. அது ஒரு ஸ்டேட்டிவ் வேர்புன்னு சொல்லலாம். அது ஒரு சிச்சுவேஷனை சொல்லுது, ஒரு நிகழ்வதை சொல்லுது. அதனால அதில் ஒரு மூமெண்ட் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஃபார் தான் யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் ஃபார் ஹர் அப்படின்ட்டு சொல்கிறது அப்படின்ட்டு. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டையர் மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ், பர்டிகுலர்லி த வேர்ப் யூஸ்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதில் ஒரு மூமெண்ட் இருந்துச்சுன்னா டூ போடணும், மூமெண்ட் இல்லைன்னா ஃபார் போடணும். ஒரு பெனிஃபிட் இருந்துச்சுன்னா ஃபார் போடணும், ஒரு டைரக்ஷன் இருந்துச்சுன்னா டூ போடணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் வாட் டைம் டு யூ கோ டு ஆஃபீஸ் அப்படின்ட்டு இருக்கு. கோ டு ஆஃபீஸுங்கிறது ஒரு மூமெண்ட் இருக்குது, ஒரு டைரக்ஷன் இருக்குது, அதனால டூ தான் வரும்.
கேன் யூ ஹோல்ட் திஸ் ஃபார் மீ, இதை எனக்காக வேண்டி நீ இதை பிடிச்சு வச்சிருக்க முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஸோ யூஸ் த வேர்ட் ஃபார் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, மை சன் brought லஞ்ச் டு மீ அப்படின்ட்டு. நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, உங்கள் ஒய்ஃபு வந்து அந்த லஞ்சை உங்கள் சன் மூலமாக கொடுத்து விடுறாங்க. மை சன் brought லஞ்ச் டு மீ. ப்ராட்னா கொண்டு வர்றது. கொண்டு வர்றதுல ஒரு மூமெண்ட் இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ ஒரு டைரக்ஷன் இருக்குது, உங்களை நோக்கி வர்றது இருக்கான். ஒரு டைரக்ஷன் இருக்குது, ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. நீங்கள் தான் டெஸ்டினேஷன், அதனால் அது டு போடணும். ஸோ மை சன் brought லஞ்ச் டு மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, மை மேனேஜர் bought லஞ்ச் ஃபார் மீ. பாட்னா வாங்குறது, brought-னா கொண்டு வர்றது. முந்தின சென்டென்ஸில் brought இருந்தது, இப்போ bought அப்படின்னு இருக்கு. bought-னா வாங்குறது. ஸோ மை மேனேஜர் bought லஞ்ச் ஃபார் மீ. என் மேனேஜர் எனக்காக வேண்டி ஒரு லஞ்ச் வாங்கினாரு, அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் மீ, அதனால ஃபார் சொல்கிறீங்க. மை மேனேஜர் bought லஞ்ச் டு மீ அப்படின்னு சொல்லக்கூடாது, மை மேனேஜர் bought லஞ்ச் ஃபார் மீ அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு சென்டென்ஸ் கூட பார்க்கலாம். ஐ மேட் அ ஃபோன் கால் டு மை ஹஸ்பண்ட். நீங்கள் ஒரு லேடி வந்து சொல்கிறாரு, என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஹஸ்பண்டுக்கு அப்படிங்கும்போது ஒரு டைரக்ஷன் இருக்குது, அந்த டெஸ்டினேஷன் இருக்குது. டெஸ்டினேஷன்னா எல்லை, போய் சேர்ற இடம். அது யார்? ஹஸ்பண்டுக்கு தான் போய் சேருது, அதனால தான் டு போடுறோம். ஐ மேட் அ ஃபோன் கால் டு மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்சஸ், ஐ மேட் அ ஃபோன் கால் ஃபார் மை ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஃபார்னா என் ஹஸ்பண்டுக்காக வேண்டி நான் ஒரு ஃபோன் பண்ணேன் அப்படின்ட்டு. ஹஸ்பண்டு பிஸியாக இருக்கிறாரு, பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு, இல்லாட்ட வேறு வேலையில் இருக்கார். அப்போ வந்து அந்த ஃபோனை நீ பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, ஒய்ஃபாக இருக்கிற நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. அப்போ வந்து ஐ மேட் அ ஃபோன் கால் ஃபார் மை ஹஸ்பண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு கூட கொடுக்கலாம். அவருக்காக வேண்டி நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கும்போது ஃபார் சொல்லணும். அது பிறகு கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், வாட் டிட் யூ டூ டு ஹிம். அவனை என்ன செய்த அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குத்து விட்டாங்க, முகமெல்லாம் வீங்கி போச்சு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா இது இப்படி முகம் வீங்கிருக்கு, நீ என்னப்பா செய்த அப்படின்னு கேட்குறீங்க. வாட் டிட் யூ டூ டு ஹிம். டூ டு ஹிம், என்ன செய்த, அவனை என்ன செய்த அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒரு டைரக்ஷன் இருக்குது, ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. ஒரு குத்து விடுறது அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர் தான். அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர் மூமெண்ட் ஆஃப் த ஹேண்ட். அது வந்து ஒரு டெஸ்டினேஷன் அவன் முகம் டெஸ்டினேஷன் இருக்குது, அதனால அந்த டு யூஸ் பண்ணுறீங்க. வாட் டிட் யூ டூ டு ஹிம் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், வாட் டிட் யூ டூ ஃபார் ஹிம் அப்படின்ட்டு. இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அவனுக்காக வேண்டி நீ என்ன செய்த அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்டை பார்த்து கேட்குறீங்க, நீங்கள் உங்கள் சன்னுக்காக வேண்டி என்ன செய்கிறீங்க, இந்த மாதிரி செய்யணும் இல்லையா, உங்கள் கடமை உங்கள் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி. வாட் டிட் யூ டூ ஃபார் ஹிம், அவனுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அவனோட சன்னுக்கு ஒரு பெனிஃபிட் போகுது, அதனால் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படி இருக்குது. ஸோ வாட் டிட் யூ டூ டு ஹிம் அப்படின்னா அது ஒரு டைரக்ஷன் இருக்குது. வாட் டிட் யூ டூ ஃபார் ஹிம் அப்படின்னா அவன் பெனிஃபிட்டுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு. இப்படி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பார்க்கலாம். The next is when there is a reason or motive for an action. So which preposition has to be used அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு காரணம் இருந்துச்சு, ஒரு நோக்கம் இருந்துச்சு, ஒரு செயலுக்கு ஒரு காரணம் அல்லது நோக்கம் இருந்துச்சுன்னா எந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். He is preparing to attend an interview. He is preparingனா why is he preparing அப்படிங்கிற கொஸ்டின். ஏன் அவன் ப்ரிப்பேர் பண்ணுறான் அப்படின்னா to attend an interview அப்படின்னு சொல்கிறீங்க. சேம் சென்டென்ஸ் இப்படியும் கூட சொல்லலாம். He is preparing for an interview. He is preparing. Why is he preparing அப்படின்னா for an interview அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? He is preparing to attend an interview. அவன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறீங்க. செகண்ட் சென்டென்ஸு he is preparing for an interview. ஒரு இன்டர்வியூக்காக அவன் ப்ரிப்பேர் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறீங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அட்டெண்ட் அன் இன்டர்வியூ அப்படிங்கிறது அந்த ஒரு வேர்பு வந்துச்சுன்னா டு இன்ஃபினிட்டிவ் வேர்பு, டு அண்ட் ஒரு வேர்பு, அதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ் வேர்பு. அந்த இன்ஃபினிட்டிவ் வேர்பு வரும்போது டு வரும். அப்படி இல்லாமல் ஒரு நவுன் வந்துச்சுன்னா, இன்டர்வியூ இஸ் நவுன்,
he is preparing for an interview. நவுன் மட்டும் வந்துச்சுன்னா அந்த for வரும். ஸோ இது வந்து கிராமர் பாயிண்ட்டு, இதை நல்லா பார்த்துக்கோங்க. he is preparing to attend an interview. to attend அந்த verb வந்துச்சுன்னா to வரும். he is preparing for an interview. interview அப்படிங்கிறது நவுன் வந்துச்சுன்னா அது for வரும். ஸோ he is preparing to attend an interview. he is preparing for an interview அப்படின்னு சொல்லணும். இப்போ கடைசியாக ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். டூயிங் எக்ஸசைஸ் இஸ் குட் டு யூ. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்லணும்? டூயிங் எக்ஸசைஸ் இஸ் குட் டு யூ அப்படின்னு சொல்லணுமா, ஆர் டூயிங் எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லணுமா? இது வந்து குட் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறது நேச்சுரலாக வரக்கூடியது. ஸோ எப்போதுமே அப்படி தான் சொல்லணும். டூயிங் எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் யூ. ஓ, திஸ் இஸ் குட் ஃபார் யூ அப்படின்னு தான் சொல்லணும். திஸ் இஸ் குட் டு யூ அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. எப்போதும் குட்னு வந்துச்சுன்னா ஒரு ஃபாரின் போடுறது தான் கரெக்டாக இருக்கும். குட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்றைக்குள்ள லெசனில் இந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரெப்போசிஷன்ஸு டூ அண்ட் ஃபாரை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டோம். இது கொஞ்சம் இன்னொருக்கா கூட போட்டு பாருங்கள், நல்லா ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறதுக்கு ஈஸியாக ஆகிறதுக்கு இன்னொருக்கா கூட பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். So I hope you found this lesson useful to you and you like this lesson. If you like this lesson, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.